ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஐபிஓ ஓவர்வியூ தான். இந்த வீடியோவில் இதோட கம்பெனி டீட்டெயில்ஸ், ஐபிஓ டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ போயிட்டுருக்கு, இதை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. கம்பெனி பேக்ரவுண்ட் பார்ப்போம். இப்போது இந்த கம்பெனி வந்து 2022 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது என்டிபிசியோட சப்சிடரி கம்பெனி. இது ஒரு பப்ளிக் செக்டர். என்டிபிசி கிரீன் இது ஒரு ரினியூபிள் எனர்ஜி கம்பெனி. இதில் வந்து ஆர்கானிக் மூலியமாகவும் இன்ஆர்கானிக் மூலியமாகவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் 31 இந்த கம்பெனியோட ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3071 மெகாவாட் ஃப்ரம் சோலார் ப்ராஜெக்ட்ஸில், 100 மெகாவாட் ஃப்ரம் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ். சோலார் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. 90% கெப்பாசிட்டி வந்து சோலார் ப்ராஜெக்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. as of June 30th இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 14,696 மெகாவாட்ஸ் இருந்திருக்கு. அதில் வந்து இன்க்ளூடிங் 2,925 megawatt from operating projects and 11,771 megawatt from contracted and award projects மூலிமா இருந்திருக்கு. இதில் 15 off-takers across 37 solar projects and 9 wind projects மூலிமா இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 31 ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன் 7 ஸ்டேட்ஸில் இருக்குது. அது மூலிமா 11,771 மெகாவாட் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி 7 ஸ்டேட்ஸில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ். இந்த கம்பெனி சோலார் பவர், விண்ட் பவர், ஃப்ளோட்டிங் சோலார் பவர், ஹைப்ரிட் பவர், க்ரீன் ஹைட்ரஜன், எனர்ஜி ஸ்டோரேஜ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐபிஓ இஷ்யூ டீட்டெயில்ஸ். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 crores கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூஸ் தான். இதில் வந்து 92.59 crore ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 rupees. டைப் வந்து மெயின் போர்டு ஐபிஓ. இதோட ப்ரைஸ் பிராண்ட் வந்து 102 to 108 per ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 138 ஷேர்ஸ். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,904. எதுக்காக இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ரீபேமெண்ட்டுக்காகவும் ப்ரீபேமெண்ட்டுக்காகவும் தான் இந்த ஐபிஓ போட்டிருக்காங்க. இந்த ஐபிஓட ஓப்பன் டேட் 19th நவம்பர், ஐபிஓட க்ளோஸ் டேட் 22nd நவம்பர். உங்களுக்கு 25th நவம்பர் அலாட் ஆகிடும். அண்ட் ரீஃபண்ட் கிரெடிட் டேட் வந்து 26th நவம்பர். லிஸ்டிங் டேட் வந்து 27th நவம்பர். இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இவ்வளோ லாட்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம், இவ்வளோ ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அதோட அமௌண்ட். நீங்கள் அப்ளை பண்ணும்போது பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்வெஸ்டர் கேட்டகரியில் QIBக்கு வந்து 75% வரைக்கும் இஷ்யூ எடுத்துக்கலாம். ரீட்டெயிலுக்கு வந்து 10% வரைக்கும் இருக்குது. NIIக்கு 15% வரைக்கும் இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆக்டிங் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் என்டிபிசி லிமிடெட். ஆஸ் ஆஃப் நவ் ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ வந்து 100% இருக்குது. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோன்னு இன்ஃபார்ம் பண்ணலை. இன்ஃபார்ம் பண்ணோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம், ஜிஎம்பி பார்ப்போம். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் 2023 18,431.40 crores அசெட்ஸ் இருந்திருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 170.63 crores. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 171.23 crores. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 167.88 crores. 31st மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் வந்து 27,206.42 crores. ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா 2,037.66 crores இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 344.72 crores. நெட் ஒர்த் 6,232.14 crores. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 512.66 crores. டோட்டல் பாரோயிங் வந்து 12,796.7 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 24 to 25ல் செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட அசெட் வேல்யூ வந்து 32,408.3 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி கம்பேரிங் டு லாஸ்ட் இயர். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1,132.7 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேரிங் டு லாஸ்ட் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 175.30 crore. நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 8,189.18 லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 596.08 crores. இதோட டோட்டல் போரோயிங் 17,057.50 crores. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போரோயிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16th நவம்பர் வரைக்கும் ஜிஎம்பி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் 9th நவம்பர் வந்து 30 rupeesல
ஜிஎம்பி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் தட் அப்படி இப்படி கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டு வந்து இப்போது ஒரு ஷேருக்கு ₹3 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3% தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்குது. அப்ளை ஆர் அவாய்ட், இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இதில் நீங்கள் லாங் டேர்ம் க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ரீதிங்க் பண்ணிக்கங்க. ஏன்னா இதில் பாரோயிங் லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பாரோயிங்காக தான் இந்த ஐபிஓ போட்டிருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணலாமா அவாய்ட் பண்ணலாமான்னு ஒரு வாட்டி ரீதிங்க் பண்ணிக்கோங்க. என்னோட தாட் என்னென்னா இதை நீங்கள் விட்டுடலாம், இதை அப்ளை பண்ண வேண்டாம். மேபி ஏன்னா மார்க்கெட் இப்போ அப் அண்ட் டவுன் ரொம்ப டவுன் அப்படி போயிட்டு இருக்கிறனால ஒன்ஸ் எல்லாம் செட்டில் டவுன் ஆன பிறகு இதோட வேல்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.